என்ன இன்னும் காணோம் அவரை? எங்க போனான்னு தெரியல. போனா வரசா வீட்டுக்கு வர்றது கிடையாது. வந்துட்டாரா? செருப்பு சத்தம் கேக்குது. ஐயோ, இவனா? என்ன ஆயிருக்குன்னு தெரியலையே. ஐயோ, அண்ணன் கிட்ட பேசினாரா? அண்ணன் என்ன பதில் சொல்லியிருக்கோம்? எனக்கு அப்படியே கை கால்லாம் கட 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 நடக்குது. என்ன நடந்திருக்கும்? அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கோமோ நாளைக்கு சாமிக்கு படைக்க? ஐயோ, இல்லை ரெண்டு பேருக்கும் எதுவும் சண்டை வந்திருக்குமா? சே சே சே, அப்படியெல்லாம் இருக்காது. என்ன நடந்திருக்கும்? வந்துட்டாரா? மறுபடியும் செருப்பு சத்தம் கேட்குது. ஐயோ, பால்காரம் மிச்சர்காரம் அவன் இவன்லாம் வரான். ஏன் வீட்டுக்கார வரலையே? ஏமா தங்கம்? ஆ சொல்லுங்க தே. ஏண்டி என்னடி என்னமோ வேலையே இல்லாத வீட்டுக்கும் வாசலுக்கும் நடப்பாக்கா நடந்துக்கிட்டு நிற்கிறேன். போட்டது போட்டபடி அப்படியே கிடக்கு. நாளைக்கு சாமிக்கு படைக்க மாலை கட்டல. நான் ஒத்தால உட்காந்துக்கிட்டு எப்படி இவ்வளவு பூவையும் கட்டி முடிக்கிறது? பூ பழமெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சா நாளைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஏத்த உங்கள் மாவும் வரட்டும், அதுக்கு பிறகு எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். இருங்க சித்த, உங்களை ஏன் அதுக்குள்ளேயே பூவெல்லாம் எடுத்து கட்ட சொன்னதே? ஏண்டி நான் பூ கட்டுறதுக்கும் என் மவன் வர்றதுக்கும் என்ன இருக்கு? ஏத்த உங்கள் மவன் எங்கள் அண்ணன்ட்ட போய் பேச போயிருக்காரு ஏத்த. அதான் அவர் வரட்டுமே. அப்ப உங்க ஆத்தா வீட்டுல இருந்து வந்தாதான் சாமிக்கு படைக்கிறதா உத்தேசம், அப்படித்தானே? அப்படியெல்லாம் இல்ல. 1000 தான் பொண்ணு பொருள் வாங்கி வச்சாலும் தாய் மாமா இல்லாத குறை இல்லாதது தானே. அதுக்குதான் இது பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உன் புருஷனே வந்துட்டான், உன் அண்ணங்கார வர மாட்டாரன்னு கேட்டுக்கோ. எங்க எங்க உங்களுக்காண்டி தாங்க இவ்வளவு நேரம் இங்கே நின்ன. எங்க வாங்க 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 வாங்க. எங்க அண்ணன் என்னங்க சொன்னாரு? எங்க அண்ணன் நாளைக்கு வாரன்னு ஒத்துக்கிட்டாரா? எங்க சொல்லுங்க. எங்க எங்க ஆண்டி எதுக்கடி இப்ப ஏங்க ஏங்கன்னு கூவிக்கிட்டு நிக்கிறேன்? ஏங்க சொல்லுங்க. அண்ணன் நாளைக்கு ஒரு வரல கோயிலுக்கு. ஏங்க வீட்டுல போய் அண்ணன் கிட்ட மைனிக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கல்ல? தம்பி சொல்லப்ப அவன் நைய நச்சரிக்கிறாள்ல. வருவாங்கடி வாரேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? நிஜமாவா? அண்ணனும் மைனி நாளைக்கு சாமிக்கு படைக்க வாரன்னு சொல்லிட்டாவளா? ஏங்க அப்ப அண்ணனும் மைனி பத்திரிக்கை படைக்க வாரவள? ஏங்க என் அண்ணன் எனக்கு ஆசையா ஒரு புடவை வாங்கி கொடுத்தாருல, நாளைக்கு அந்த புடவையை கட்டிக்கிட்டுமா? அதை இன்னும் வச்சிருக்கியா? என்னங்க இப்படி கட்டிட்டீங்க? என் கண்ணு மாதிரி பொத்தி வச்சிருக்க. நாளைக்கு அண்ணன் வாங்கி கொடுத்த சேலையை தான் கட்டிக்குவேன். ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலம் ஓடலையே, என்ன செய்யறதுன்னு தெரியல. சித்த நேரம் கண்ணை மூட. என்ன எதுக்கு கண்ணை மூடி சொல்றேன்? ஐயோ சொன்ன கேள. மூடிட்டமா, கண்ணை மூடிட்டேன். ஏ டக்கு, ஏ செல்லம், ஏ புச்சி. இந்த பொண்டாட்டி வானத்தையா வளைச்சி கட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துருவல நீ. உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் டக்கு. எனக்காக நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த ஒரு கஷ்டம் பார்க்காம என் அண்ணன் வீடு ஏறி போய் என் அண்ணனை அழைச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதை விட வேற சந்தோஷம் என் வாழ்க்கையில எனக்கு எதுவுமே கிடையாது. நாளைக்கே என் உசுறு போனாலும் நான் நிம்மதியா சாவேன். அம்மா அம்மா ஏன் அப்படி எல்லாம் இத்தனை அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு பால் பாயசம் கொண்டு வரட்டுமா? இருக்கிற சுகருக்கு பால் பாயசம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் பாத்துக்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதுல ஒண்ணு ஆவாது, சாப்பிடுங்க. எங்க உங்களுக்கு பருப்பு பாயசம் செய்யட்டுமா? அதான் பால் பாயசம் செய்யறல்ல, அதே போதும். இல்லைங்க நான் செய்யறேங்க, என்ன வேணா நான் செய்யறேன். வேற எதுவும் வடை கிடைச்சு விடட்டுமா? ஏங்க ஏங்க இருங்க செத்தனாடி 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்படியே போய் எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லிட்டு வரேன். என்ன? ஐயோ எனக்கு முதல்ல இந்த வசந்தி இருக்கா பாரு, அவகிட்ட சொல்லணும். என்னென்ன பேசுவா தெரியுமா? சாவர வரைக்கும் உன் அண்ணன் கூட சேர முடியாது, நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணதாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை, அப்படி இப்படின்னு தினந்தோறும் இனி குறிச்சு கொட்டுக்கிட்டே இருப்பா. முதல்ல அவகிட்ட போய் சொல்லணும். தங்கம் கொஞ்சம் தில்லு, எங்கேயும் போய் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம். ஆமா, நீங்க ஒரு ஆளு எல்லாத்தையும் மறைச்சு செஞ்சுக்கிட்டு நான் போய் சொல்லிட்டு தான் வருவேன். ஏன் சொல்லக்கூடாது? என் அண்ணன் வரது நான் ஏன் சொல்லக்கூடாது? ஏய் சொல்றத கேளுடி. எப்பா விடுப்பா, எங்கேயும் போய் சொல்லிட்டு கிடந்தா பாரா வீடு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிற பத்தியா? பட்டாம்பூச்சி கூட இப்படி எல்லாம் பறக்காத போல இருக்கு, அந்த அளவுக்கு பறந்துகிட்டு நிக்கிறா. எம்மா அங்க நடந்ததே வேற, இவ வந்தது என்னாச்சுன்னு கேட்டதால சரி நடந்ததை சொன்னா எதுவும் கோச்சுக்குவான்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் வாராருன்னு சொல்லிட்டுமா. என்னையா சொல்ற? என்ன நடந்தது? அவங்க வீட்டுக்கு போய் நீ கூப்பிட்டியா இல்லையா? அவங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் போனேன். போன வழியில ஆலமரத்துல உட்காந்துருந்தான் அவன். பக்கத்துல நம்ம சுருட்டையே இருந்தாப்புல. நான் போய் நின்னதும் உடனே மூஞ்சி திருப்பிக்கிட்டாமா. அவனே அவ்வளவு ரோசமா இருக்கும் பொழுது நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசணும்னு சொல்லி நம்ம சுருட்டை கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அட வரமர கட்ட பயல, என்னது சுருட்டை கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கியா? ஐயோ ஏண்டா? ஏம்மா இல்லம்மா, சுருட்டையும் அவங்ககிட்ட கேட்டான். இந்த மாதிரி நாளைக்கு உன் தங்கச்சி வீட்டுல காது ஊத்துக்கு பத்திரிக்கை படிக்கிறாவலாம், காளி கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அவன் என்னமோ பெரிய ஆகாசத்துல இருந்து குதிச்ச மாதிரியும், நான் என்னமோ அவன் முதுகுல கத்தி வச்சு சுருக்குன்னு குத்தி அவன் குத்துயிரும் கொலையுருமா கடந்த மாதிரியும் பேசுறாமா. இன்னும் எத்தனை காலத்துக்கு தாமா இவன் அப்படி எல்லாம் பண்ணுவான்? ஏன் அப்படி எல்லாம் இருக்கான்? தங்கச்சின்னா எனக்கு முத்துமணி மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. மச்சான் தங்கச்சின்னு யாரும் என் வீடு பக்கம் தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அதுக்கு பிறகு நான் என்ன பேசுறது அந்த மடபைய கிட்ட? என்னடா சொல்ற? ஐயோ நடந்தது இவகிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நாளைக்கு உங்க அண்ணன் வருவார்னு வேற சொல்லிட்ட. அவ என்ன காலை சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடுற மாதிரி ஓடுறா. ஆனா நடந்ததெல்லாம் தெரிஞ்சதுன்னா பாவண்டா, அவ மனசு தாங்க மாட்டாடா. ஓமா இதாவது சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதுதான். என் பொண்டாட்டி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. சரி பொய் சொல்லியாவது அவளை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். என்ன நடக்குதோ அது ஆண்டவங்க இல்லதான். சரி சரி நீ போ.
நான் பாத்துக்கிறேன் போ. எம்மா என்னம்மா உன் மர்மம் இருந்தா வசந்தி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்ப 4வது தெருல நின்னுகிட்டு கிடக்கா? இணைய பொழுதுக்காக வீட்டுக்கு வருவேன்னு நினைக்கிறேன். இவ இப்படியெல்லாம் இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூட புரியல பத்தியா? யான் தான் அப்படி பண்றானோ அவன். எங்கப்பா போன? இந்த மரத்தடியில போய் உட்காந்து இருந்துட்டு வரலாம்னு போனேன். அப்புறம் உட்கார பிடிக்கல வந்துட்டேன். என்ன மரத்தடியில உட்கார உனக்கு பிடிக்கலையா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. வசந்தி வீட்டுக்காரன் வந்து சும்மா கத்திக்கிட்டு இருந்தான். அதான் அப்படியே எழுந்து வந்துட்டேன். அந்த குடிகார பயலுக்கு வேற என்ன வேலை இருக்கு? குடிச்சிட்டு வந்து அங்க படுத்துக்கிட்டு கத்துறதுதான் வேலையே. மூஞ்செல்லாம் எதுக்குப்பா வாட்டமா இருக்கு? எதுவும் சொல்லிட்டானா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் என்ன சொல்ல போறான்? ஒரு மாதிரி இருக்கியே, அதான் என்னன்னு கேட்டேன். அம்மா மடியில வேணா படுத்துக்கிறியாப்பா? அம்மா அம்மா மடியில படுத்துக்கிறியான்னு கேட்டேன். என் ராசா குட்டிக்கு என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. மனசுல என்ன கவலை இருந்தாலும் இந்த ஆத்த கிட்ட சொல்லிடு சாமி. எதுக்கு இப்படி மூஞ்சி சுருங்கி போயிருக்கு? ஏம்மா என்னை பெத்தவ இருந்தா கூட இந்த அளவுக்கு என் மேல அக்கறையா என் மேல பாசமா இருப்பாளா என்னன்னு தெரியல. நீங்க என் மேல வச்சிருக்க இந்த அளவுக்கு பாசத்துக்கு காலம் முழுக்க உங்க காலடியிலே நான் கிடக்கணுமா? ஏப்பா, நீ என் வயித்துல பிறக்காத பிள்ளைதான். ஆனா அம்மா அம்மான்னு நீ என்னைய கூப்பிடும் பொழுது என்னவோ தெரியல எனக்கு. ஐயோ, இந்த பிள்ளைய நம்ம 10 மாசம் சுமந்து பெக்கலையேங்கிற மாதிரி இருக்குயா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிரச்சனை சொல்லு. பிள்ளையோட மூஞ்ச பத்தி தெரியாதா? பசி எடுக்குதா பசி எடுக்கலையானே சொல்லுப்பா. அம்மா நான் மரத்தடியில போய் உட்காந்துருந்தல்ல, அப்ப அவன் வந்தாமா? யாருப்பா? அதான் அந்த டக்லிஸ். எதுக்கு எதுக்கு வந்தா? அம்மா அவன் பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கானா. நாளைக்கு கோயிலுக்கு போய் பத்திரிக்கை படைக்கிறாங்களாம். அதனால என்கிட்ட சொல்றதுக்கு வந்தாமா. காது குத்துக்கு சொல்ல வந்தானா? நீ பதிலுக்கு என்ன சொன்ன? நான் என்ன சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதாம்மா? தங்கச்சினா அது எனக்கு முத்துமணி மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் எப்பவோ அந்து போயிடுச்சுன்னு ஒரே வார்த்தையா சொல்லி அனுப்பிட்டோமா. என்னையா என்ன நீ இப்படி பேசிருக்க? ஏயா ராசு, 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தங்கச்சி. அவ பிள்ளைகளுக்கு காது குத்தும் பொழுது தாய் மாமனா நீ இருந்து செய்யறதை விட வேற என்ன இருக்கு? தாய்ப்பாலை விட புனிதமானது தாய் மாமா உறவையா? நீ என்ன வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தியா? ஏமா வீட்டுல பெரியவங்க நீங்க இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லாம நேரா என்ன தேடி அதுவும் வீட்டுக்கு வராம பொது இடத்துல வச்சு சொல்லி என்னை அசிங்கப்படுத்துறான். அவங்கிட்ட போய் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் பண்றான், அவ்வளவுதான் அவன் கொடுக்குற மரியாதை நினைச்சுக்க. ஆனா நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பண்பாடு மரியாதை இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. தங்கச்சிக்கு செய்ய பயந்துகிட்டு தான் தங்கச்சி கூட இத்தனை வருஷமா சேராம இருக்கான்னு ஊருக்காரங்க உன்னையதான் அசிங்கமா பேசுவாங்க. ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்கு வச்சுதான் அவளை உனக்கு தங்கச்சியாவும் ஒன்னு அவளுக்கு அண்ணனாவும் கொடுத்துருக்கான். அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறது என்ன சாதா உறவாப்பா? ஆத்துல அணை போட்டு தடுத்தாலும் தடுக்க முடியாத உறவாச்சே. 1000 இருந்தாலும் மனசுக்குள்ள அவன் மேல உனக்கு பாசம் இல்லாமலா இருக்கும். ஏதோ எனக்காகவும் முத்துமணிக்காகவும் நீ இப்படியெல்லாம் அவளை விட்டு கொடுக்க வேணாம்ப்பா. அம்மா அப்படிலாம் இல்லம்மா. நீங்க என்னதான் என்னை சமாதானப்படுத்தினாலும் அவ பண்ணது தப்பு தானே. முத்துமணி ஆசைப்பட்ட பையனை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இப்ப முத்துமணியோட வாழ்க்கையே வீணாகி நிக்குது. ஏதோ கடமைக்காக நமக்காக ராசத்தி அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து அவ நம்ம வீட்டுல தானம்மா இருக்கா. சரி சரி விடு விடு. யாருக்கு எது அமையுமோ அதுதான் அமையும். ஏதோ தங்கத்துக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தலையில எழுதிருக்கு. ஏன் அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும்னு அவ தலையில எழுதிருக்கு. இதுக்காக என்ன பண்றது? எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நீ ஏண்டி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி பிடுங்கி அவ வாழ்க்கையில பங்கு போட்டுக்கிட்டா நிக்க முடியும்? என்னதான் மாத்தாந்தாய் பிள்ளையா இருந்தாலும் நம்ம தங்கச்சியா போயிட்டாலேன்னு முத்து எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டா. வேற யாராவது இருந்தா என்ன நடந்திருக்கும்? எங்களுக்காக நீ எதுவும் பார்க்க வேணாப்பா. உன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யி. நாங்க அதுக்கு ஒரு நாளும் தடையா இருக்க மாட்டோம். இப்ப இல்ல, எப்பவும் சொல்றேன். தொப்புள் கொடி பந்தம் கூட குழந்தை பிறந்து பூமிக்கு வந்ததும் அறுத்து எரிஞ்சிருவாங்க. ஆனா தாய்மாமா உறவுங்கிறது அப்படி இல்லப்பா. தாயை விட மேலான உறவு. நான் சொல்றது உனக்கு விளங்குனுச்சா விளங்குனையா? என்னையும் முத்துவோ பத்தி நீ எதுவும் யோசிக்க கூடாது. உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யி. இப்போ மனசு கொஞ்சம் லேசா இருக்கா ராசா? குழம்பி கிடந்த மனச தெளிய வச்சிருக்கேம்மா. ஏன்பா எழுந்துட்டேன்? உங்களுக்கே முட்டு வலி, இதுல நான் வேற உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. உன் பொண்டாட்டி வந்துட்டா பாரு. சூடா டீ எதுவும் போட்டு கொடுக்க சொல்லி சாப்பிடு. என்ன மனசு கொஞ்சம் இதமா இருக்கும். நான் எங்க இருந்து டீ போடுறது? முத்து இருந்தாதான் போட்டு கொடுக்க முடியும். இட்டு இந்த வெறுவடுப்பை பற்ற வச்சு போட்டு கூடாண்டி. வேவாத வெயில்ல வெறுவடுப்பை பற்ற வச்சு டீ போடுறாங்க. போடுறேன். சரிப்பா, நான் அப்ப போய் சத்தான படுத்து உறங்குறேன். சரிம்மா. தாய்ப்பாசம் தார்மாரா ஓடுதுல இருக்கு. என்ன மாமா உங்க அம்மா மடியில படுத்து உருண்டு பரண்டிக்க பிள்ளையா? ஏய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி, மனசு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, அதான் அம்மா மடியில படுத்தேன். மனக்குழப்பம்லாம் தீந்துருச்சா? என்னவோ தெரியல, ரொம்ப நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. இருக்கும் நிம்மதியா இருக்கிற மாதிரியா இருக்கும் உங்களுக்கு. படுத்ததெல்லாம் தேனு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற ஆளு தானே நீங்க. 1000 தான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு சித்தி. அத மனசுல வச்சுக்கோங்க. இவ வருத்தி என்ன பேசுனீங்க இவ்வளவு நேரம் உங்க அம்மா கிட்ட? என்னைய பத்தி தானே எதுவும் சொல்லி கொடுத்துருப்பிய. உன்னைய பத்தி நான் என்னடி அவங்க கிட்ட சொல்ல போறேன்? ஒரு தருதல உன்னை வீட்டை விட்டு ஓடிச்ச, அதை பத்தி பேசினேன். என்ன மாமா நீங்க? அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்கு.
அவளை போய் தருதல அது இதுன்னு பேசிக்கிட்டே என்ன பழக்கம் இது? ஆயிரம் தான் ஆகாதவளா இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை, உங்க கூட பிறந்த தங்கச்சி. அவளை போய் தருதலன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவளை இந்த வார்த்தை சொல்ற நீங்க தானே, நாளைக்கு என்ன இப்படி சொல்லுவீங்க? எனக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா. ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிட்டேன் விட. கோவமா இருந்தாலும் எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் வாயில வருது? அதுவும் ஒரு பொம்பளைய பார்த்து தருதல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு என்னப்பா அவ தருதலையா இருந்துட்டா? அவ எப்படி குடும்பம் நடத்த தெரியுமா? அவ பிள்ளைய பாத்துக்கிறதுனா, புருஷனை பாத்துக்கிறதுனா, வீட்டை பாத்துக்கிறதுனா. அப்ப அவ என்ன பண்றா எது பண்றான்னு நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிற. என்ன அவ சீமையில இருக்கறா? அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்காம இருக்க? 4 வீடு தாண்டனா அவளோட வீடு. காலையில எழுந்து அவ மூஞ்சில தான் முழிக்கணும், படுத்து அவ மூஞ்சில தான் முழிக்கணும். அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியாம போயிடுமா என்ன? எனக்கு தெரியாம நீ அப்ப அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கிற. இந்த அதெல்லாம் இல்ல, அப்படி இல்ல, நான் ஒன்றும் பேசல. சும்மா நீங்க தேவையில்லாத பண்ணாதீங்க. சரி, உங்க அம்மா கிட்ட என்ன சொன்னீங்கன்னு கேட்டா அதை பத்தி நீங்க வாயே திறக்கலையா? அதை பத்தி நீ ஏன் கேக்குற? பாத்துக்கிறேன் மாமா. பகுமானமா இன்னைக்கு அம்மா மடியில படுத்து எழுந்ததோ பொண்டாட்டி தேவைப்படலையா உங்களுக்கு? என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வராமல போயிடுவீங்க. அப்ப பாத்துக்கிறேன். ஏய் சிட்டே, சும்மா விளையாட்டுக்கு பண்ணடி. ஏய் போங்க போய் உங்க பாச அம்மா கிட்டயே போய் விளையாடுங்க போங்க. ஏய் ராசாத்தி, என் சிட்டுக்குட்டி இல்லடி. யாத்தே என்ன இப்ப உங்களுக்கு? உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, எதுக்கு என் கையை பிடிச்சி இருக்கிறீங்க? உன்னைய பாக்குறது தான் என் வேலையே. உன்னைய பாத்துக்கிறதுங்காட்டி எனக்கு என்னடி வேலை? சும்மா அப்படியே நைஸ் வைக்காதீங்க போங்க. இவ்வளவு நேரம் உங்க அம்மா மடியில படுத்து விடுந்தே இல்ல, இப்ப என்ன உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறனா? ஏண்டி அவங்க மடியில படுத்தது வருதா பாடி? ரொம்ப பண்ணாதிய. இப்பமெல்லாம் பெத்த பிள்ளைய பெத்த தாய என்னன்னு கூட கண்டுக்கிறது இல்ல. இவங்க உங்க சின்னம்மா தானே, என்னமோ ரொம்ப ஓவர பாசமழையே படுறிய. சின்னம்மா இருந்தாலும் பெரியம்மா இருந்தாலும் அம்மா அம்மா தான். நான் உங்களை அம்மாவா பாக்குறேன். போங்க அவங்க கிட்டே போங்க. என்கிட்ட இதுக்கு வரியா? என்கிட்ட எல்லாம் பேசாதிய. நான் வந்தது கூட தெரியாம அம்மா மடியில கறக்கத்துல கடந்தீங்களோ, முடிய கோதிட்டு தூங்க வைக்கிறவளோ. என்ன சொன்னீங்க? என் அம்மா மடியில படுத்த பிறகுதான் மனசே நிம்மதியா இருக்குங்க. நீங்களா எத்தனை மாதிரி கேட்டிருக்கேன், மாமா என் மடியில படுத்து தூங்குங்கன்னு. அப்பலாம் என்னடி நொன்னடின்னுகிட்டு இப்போ உங்க அம்மா கூப்பிட்டதோ அப்படியே தலை வச்சு படுத்து நிம்மதியா உறங்குறீங்களோ? சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கா? ஏ சாமி, தெரியாம உன் கையை பிடிச்சிட்டு இருந்தா போய் உன் வேலையை பாரு, ஆரம்பிக்காத. இனிமே நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க. ஏன் ஆத்தாடி, என்னடா இது கொடுமை? செத்த நேரம் அவங்க கிட்ட உட்காந்து பேசினது இவளுக்கு இவ்வளவு பொறாமையா இருக்கு. ஐயோ இந்த பொம்பளைங்கள புரிஞ்சுக்கவே முடியல. 20,000 40,000 60,000 80,000 1.25 லட்சம். ஏன் அத்தே, அப்ப வீட்டுல உள்ள மாடுகளை வித்தாலே 1 லட்சத்துக்கு மேல கிடைக்க முடியலையே. தினந்தோறும் மாட்டு சாணியை அள்ளி கொட்டி அதுக்கு வைக்க போடுறதுக்கு என்ன சிறையா இருக்கு. இப்ப சாம இதுகளெல்லாம் வித்துட்டு காசு நம்ம பேங்க்ல போட்டு வச்சுக்க வேண்டியதே. முத்தே என்னம்மா? ஏண்டி இங்க என்னடி பண்ற? ஏம்மா, இந்த மாடுகளெல்லாம் வித்தா எவ்வளவு விலை போகும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறமா. எவ்வளவு விலை போகும் கூட்டி கழிச்சு பார்த்தேன், ஒரு 1.5 லட்சம் தேரும். தேரும் எருமை என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பாரு. ஏமா அப்படியே நீ மனக்கணக்கு போட்டுக்கிட்டே நில்லு, அப்புறம் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு தான் தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்க போற. ஏன் அப்படி சொல்ற? என்னடி என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இந்த டக்குலு சுபை இருக்கான் பாரு ராசுகிட்ட, அவன் பிள்ளைகளுக்கு காது குத்துன்னு வந்து சொன்னானா. என்னம்மா சொல்ற? அவன் பிள்ளைகளுக்கு காது குத்துன்னு வந்து சொன்னானா? அதுக்கு ராசு என்ன பண்ணா? அவன் என்ன பண்ணுவான், என் அம்மாவும் என் தங்கச்சியும் சொல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். அதானே பார்த்தேன். நமக்கு தெரியாம அவகிட்ட பேசுறதாவது பழகுறதாவது. சாரு, என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் நடந்துச்சுமா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு நீங்க தான் முக்கியம்னு எடுத்து புலம்பனா அவங்கிட்ட. ஆனா நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா, போகக்கூடாது வரக்கூடாதுன்னு? நீ என்ன சொல்லி தொலைச்ச? தாய்மாமா உறவுதான் பெருசு, உன் தங்கச்சிக்காக இல்லைனாலும் தாய்மாமான்ற வார்த்தைக்காகவாது நீ அங்க போய் தலையை காட்டுடான்னு சொல்லியிருக்க. ஐயோ நீ இருக்க பாரு, உன்னால ஒன்னுத்துக்கும் புண்ணியம் கிடையாது. நல்லா 2 பேரும் சேர்த்து வை, நம்ம 2 பேரும் நடு ரோட்ல நிக்கலாம். அம்மா யார வேணா நான் மன்னிப்பம்மா, ஆனா அந்த தங்கம் இருக்கா பாரு, என் வாழ்க்கை வீணாக்கடவ. இப்ப அவ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நான் வாழ வேண்டிய வாழ்க்கைமா. டக்ளஸ் அவளை என்னம்மா பாத்துக்கிறான் தெரியுமா? சரிம்மா கவலைப்படாத. அதுக்குதான் பழி தீக்கிறதுக்காக அவளை இந்த வீட்டு பக்கமே படியேற விடல. நம்ம என்னதான் கோடி கோடியா பணம் கொட்டி, என்னதான் மாட மாளிகையில அவ ஒய்யாரமா வாழ்ந்தாலும் அவ அண்ணா அவகிட்ட பேசல இல்லையா? ஆமாமா, இது ஒன்றுதான் நமக்கு பிடிமானம். அவளும் அந்த டக்ளஸை லவ் பண்றதுக்காக என்ன பகடக்காயா என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்கல்ல, என்னையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்கல்ல அந்த டக்ளஸ். அதுக்காக அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேம்மா. சரித்தா சரி, நான் வர தவளாத பேசி உன்னைய கஷ்டப்படுத்துற மாதிரி. இந்த முத்தே, நாளைக்கே ராசி எப்படியும் தங்கச்சி விட்டு ஃபங்க்ஷனுக்கு போவான். ஆனா அவனை போக விட்டாம நீ தான் தடுக்கணும். மா சொல்லிட்டல, எப்படி போவாங்க? நான் இருக்கிற வரையும் எப்படிமா நடக்கும்? தங்கச்சினா அந்த ராசுக்கு நான் மட்டும்தான்ற அளவுக்கு எப்படி நடக்குது பாரு நாளைக்கு. இனிமே அந்த தங்கம் அண்ணன்னு சொல்லி ஜாடையில கூட பேசக்கூடாது. ஏமா, அதை நீ ரேராவே ராசுகிட்ட போவாதுன்னு சொல்லலாம்ல, எதுக்குமா அங்க போன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்கிட்ட போக விடக்கூடாதுன்னு சொல்ற? இதுக்கு பேரு தான் பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுறது.
ஏம்மா பலே பலே, உன்னைய மாதிரி ஊருக்கு 4 பேர் இருந்தா போதும், நாடு எங்கே போயிடும். சீ, போ. கணக்கெல்லாம் சரியா போட்டியா? என்ன மாடுகளெல்லாம் வித்தா 1.5 தான் வருமா, இல்லை 2க்கு மேலே போகுமா? இன்னும் கொஞ்ச நாள் வச்சு வித்தா 3 வாங்கலாமா? கணக்கு போடு கணக்கு போடு, எல்லாத்தையும் கணக்கு போடுடி என் தங்க குட்டி.